ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராத்திரி சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான். என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. கடைசியில் காய்கறி ஒரு 4-5 போட்டு வேக வச்சுட்டு இவருக்கு புல்சே ஹாஃப் பாயிலும் எங்களுக்கு வந்துட்டு ஆளுக்கு ஒரு முட்டையை உடச்சி போட்டு தோசை ஊற்றிடலாம், முட்டை தோசையாக. அவ்வளோதான். அது ரொம்ப யோசித்தோம். டின்னர் என்ன பண்ணலாம் யோசித்தோன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். யோசிக்காமல் சமைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் 2-3 டிஷ்ஷாக சேர்த்து சமைக்கிற மாதிரி வரும். இது போதுமே அப்படின்ட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் போனதும் லேட்டு தான். ஒரு 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. இந்த கரெக்டாக அந்த ரயில்வே இந்த கேட் போடுவாங்க இல்லையா, அது போட்டாலே ஒரு ட்ரெயின் போனால் ஒரு 10 நிமிஷமாவது ஆகிடும். சில நேரம் 2 ட்ரெயின் போகும், அப்படியே போட்டே இருக்கும் கேட்டு. அப்புறம் வேறு ரூட் பிடிச்சி போனால் அதுவும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும், லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வரும்போது கொஞ்சம் லேட்டு தான். வரும்போது அதே மாதிரி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் நான். நல்ல முன்னாடி ஏதோ சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு காரு இந்த மாதிரி சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது ஆக்சிடெண்ட்னால் காருக்கு தான் டேமேஜ். அதனால் அங்கே கொஞ்சம் அப்படியே ஒரு சண்டை அப்படி நடந்தது. அதை சுற்றி போகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி டிராஃபிக் போலீஸ் அவங்கெல்லாம் அந்த இடத்த கிளியர் அப் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம். அது ஒரு 20 நிமிஷம் கிட்டே வீட்டுக்கு லேட்டாக தான் நான் வந்தேன். ஸோ இன்றைக்கி எல்லாமே லேட்டு தான். டின்னர் முதற்கொண்டு லேட்டு தான். அதனால் சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்குறதா சீக்கிரம் தூங்கிடலாம் அப்படின்ட்டு ஆம்பளை இந்த வாரம் இன்றைக்கி நாளைக்கு சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே ஸ்கூல்லாம் லீவ் தான். அதனால் கொஞ்சம் அவசரம் இல்லை தான். இவர் வீட்டில் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் கிளம்பிடுவேன். நாளைக்கு காலையிலேக்கு இந்த வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு ஆம்பளா போட்டுட்டேன். ஒரு 2 ஆம்பளா அப்படியே வெந்நீரில் போட்டு ஒரு அரை தண்ணியாக வற்றினதுக்கப்புறம் காலையில் 6 டம்ளர் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். பெருசாக நைட்டு டின்னர் ஒன்றும் இல்லை. இது வெஜிடபிள் வேக வச்ச தண்ணி. நாளைக்கு பலாக்கொட்டை போட்டு ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு இது அப்படியே ஊற்றிடுவேன். அவ்வளோதான். ஸோ இந்த இன்றைக்கான டின்னர் முடிஞ்சு போச்சு, வேலையும் முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோதான். பார்த்தாலே அப்படியே எப்படி மாதிரி இதுவாக இருக்கா, பஞ்சு மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு தோசை. ஸோ இதுக்கெல்லாம் குருமா போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டோம். எப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.